டேட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு ரோல் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம், குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேரிச்சம்பழம், பூசணி விதை, ஏலக்காய் தூள், பிஸ்தா, முந்திரி, பாதாம், நெய், உலர் திராட்சை, வெள்ளை எள்ளு, அலுமினியம் ஃபாயில். ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. என்ன பண்ண போறோம்? குக் பண்ற வேலை இருக்கா இல்ல எல்லாத்தையும் சேர்த்து பைண்ட் பண்ணி ரோல் பண்ற வேலை தானா? இல்லை, லைட்டாக நம்ம குக் பண்ணுறோம். கீ எடுத்துட்டு இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பேன் வச்சாச்சு. ஸோ இப்போ பேன் ஹீட் ஆகணும். நான் உங்களுக்கு ஸ்பூனும் வச்சிடுறேன். வேற என்ன பேபி வேணும் உங்களுக்கு இப்போ? ஃபஸ்ட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். ஓ, அரைக்கணுமா? ஓகே. ஸோ அப்போ சிம் பண்ணிட்டேன். ஸோ இல்லை சீடு இல்லை, அப்படியே போட்டு அரைச்சோம். ஓகே. ஸோ தேவையான டேட்ஸ் எடுத்துருக்கோம். கொஞ்சம் குவான்டிட்டியாக தான் அரைக்குமா இருக்கு. அரைச்சிடலாமா? அரைச்சி போதுமா? ஸோ இப்போ நம்ம இதில் போட்டிருந்தோம், அரைச்சதை வெளியில் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத இதில் போட்டிருக்கோம். இதையும் அரைக்க போகிறோம். ஸோ இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி வேறு எதாவது ஆட் பண்ண போகிறோமா பேபியில்? அரைச்சிடலாம். இல்லை, லைட்டாக நெய் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்பூன் இருக்கு. ஓகேவா? ஓகே. இது அரையில பரவாயில்லையா? பரவாயில்ல, போதும். இதை எடுத்துடலாம். உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இங்க கூட வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சிருந்தோம், பேனை சிம்ல வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, ஆல்ரெடி அதில் நம்ம நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இன்னொரு 2 ஸ்பூன் இல்லை நெய் போட்டு. இதோட ஸ்பெஷலே என்னன்னா சுகர் ஃப்ரீ. நம்ம எந்த சுகரும் ஆட் பண்ணல. டேட்ஸோட சுகர் நேச்சுரலான சுகர் மட்டும்தான். சிம்ல வச்சுட்டு இது மட்டும் லைட்டா ஃப்ரை ஆயிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க கட் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது கொஞ்சம் ஹீட்ல இலகும் அப்படியே சேர்ந்து வரும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து அவங்க எப்படி கட் பண்றாங்க அப்படிங்கறது பார்க்கணும். இப்ப பாதாம் சாப் பண்ணிட்டோம். பாதாம் சாப் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து லைட்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸில. ஓகே. சோ என்னென்ன போட போறோம்? முந்திரி, பம்கின் சீட்ஸ், கொஞ்சமா ஏலக்காய் தூள், லைட்டா ஒரு பிஞ்ச் போட்டா போதும். இது பிஸ்தா. நெக்ஸ்ட் கிரேப்ஸ். ஓகே. இந்த எள்ளு வந்து போட வேணாம், இந்த லாஸ்ட்டா வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ ஃபைனலாக அந்த உலர் திராட்சையை போட்டாச்சு. அவ்வளோதானா? அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம உலர் திராட்சையை அரைச்சோம் அப்படின்னா அரைக்கலாமா? அரைக்கலாம். அரைஞ்சிருமா? ஃபைன். நம்ம டேட்ஸையே அரைச்சிருப்போம் இந்த எபிசோட்ல. ஃபைன். இப்படி இது இடிச்ச மாதிரி வேணுமா இல்லை பவுடர் பண்ணி? போதும், லைட்டா கிரைண்ட் பண்ணா போதும். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லா தான் இருக்கு. இப்படியே இருக்கட்டும். ஓகே, அப்படியே இருக்கட்டும், போதும். ஓகேவா? பாதாம் இந்த ஸ்டேஜ்ல தானே இருக்கு, அந்த அளவுக்கு இருந்தாவே போதும். ஸோ இதை அரைச்சது எப்படி நம்ம அரைச்சோமோ அது போதும் அப்படின்ட்டாங்க. அதான் இடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் இதில் ஆட் பண்ண போறோம். ஆமா, இதை மிக்ஸ் பண்ணலாம். ஓகே. லைட்டா அந்த கீல நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஓகே. எல்லாமே போட்டுடலாமா? எல்லாமே ஃபுல்லா போட்டுருங்க. இல்ல மெயினானதே வந்து இந்த நட்ஸ் தான். அப்புறம் இந்த பாதாமே இதுல போட்டுடலாம். ஓகே. ஸோ பாதாம் போட்டுரும். ஸோ இது சிம்ல இருக்கட்டும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணலாம். லைட்டா கீல இது ரோஸ்ட் ஆகும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கிரன்ச்சியா இருக்கும். ஓகே. பட் இதுல வெள்ளை எள்ளு எதுக்காக வச்சிருக்கோம்? அந்த ரோல் பண்ணி அது மேல அப்படியே அதாவது ஒரு வாட்டி அதை லட்டு மாதிரி பண்ணிட்டு அந்த வெள்ளை எள்ளுல ஒரு பெரட்டுனா அது ஒட்டிக்கும். அப்படிதான். ஆனா இல்ல வெள்ளை ஆமா லாஸ்டா நம்ம ரோல் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு அது கொஞ்சம் நல்லா கார்னிஷா நல்லா அழகா இருக்கும் பார்க்க. பட் எள்ளு வந்து ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக நம்ம வெள்ளை எள்ளு நல்லா சேர்த்துருக்கோம். இது ஃபுல்லாவே வந்து ஃபுல் ஹெல்த்தி தான். நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. ஃபுல்லா நட்ஸ் தான், கீ இருக்கு.
அப்புறம் எள், இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா சில விஷயங்கள் ஹெல்த்தியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பட் இதுல நம்ம போட்டிருக்கிற டேட்ஸ் ஆகட்டும், டேட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அண்ட் நட்ஸ் கேட்கவே வேணாம், எல்லாருக்கும் பிடிக்கும். சாதாரணமா வெறுமை கொடுத்தாலே ஃபுல் பாக்கெட் காலி ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம குக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் ஓஹோன்னு இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ அது வந்து ஹீட்லயே இருக்கணுமா இல்லை ஆஃப் பண்ணலாம்? இல்லை, ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃபைன், ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஆறின உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம பட்டர் ஷீட் இல்லைன்னா அந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்து நல்லா ரோல் பண்ணுறோம். ஏன்னா கையில் வச்சு கொஞ்சம் நல்லா சுடல, நல்லா ரோல் பண்ணும்போது அந்த ஷேப் வரும். அப்புறம் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம அதை ஷீட் கட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்ல. இது ஆறதுக்குள்ள நம்ம வந்து அதை கட் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பனிங் செரிமனி நாங்கள் தான் பண்ண போகிறோம். ஓகே. இது நல்லா பெருசாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணுவா. அலுமினியம் ஃபாயிலோட பட்டர் ஷீட் தான் இன்னும் கரெக்டாக இருக்கும். பட் ஓகே, இதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஃபைன். இப்போ இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு நம்ம க்ளீன் பண்ணிடலாமா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த எள்ளு மட்டும் தான் தேவை. எள்ளு மட்டும் தேவை, மற்ற கப்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோம். அண்ட் நெய் தேவைப்பட்டா வைக்கிறேன். அண்ட் கட் பண்ணுறதுக்கு நமக்கு நைஃப் அண்ட் தேவைப்பட்டா சிசர். ஓகே, நம்ம எல்லாத்தையும் குக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரோல் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிறதுக்காக ரோல் பண்ண போகிறோம். ஸோ பிரியங்கா செக் பண்ணவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேட்கலாம், பேபி போருமாடா செல்லாம்? லைட்டாக ஆறி இருக்கு. ஓகே ஓகே தான், ஃபைன். ஸோ எடுத்து இப்போ நம்ம ரோல் பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஆறட்டுமா? இன்னும் கொஞ்சம் ஆறலாம். ஓகே, ஸோ ஆறதுக்கு அப்புறம் நம்ம வந்து 2 விஷயம் பண்ண போகிறோம். ரோல் பண்ணுறது, அதில் ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீ அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா? அலுமினியம் ஃபாயில்ல அது கீ அப்ளை பண்ணிடுவோமா? எஸ். என்னங்க, நான் வைப் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு ஸ்பூன் போதும். அப்ளை பண்ணி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இதை எடுத்து ஆறிக்கா பார்த்துக்கலாம். ஓகே, கையில் எடுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. ஓகே, ஸோ இதை எடுத்து நம்ம அதில் போட்டு ரோல் பண்ணுறோம். எடுத்து போட்டுடலாமா? நமக்கு பெரிய பிளேட் இருக்கு பேபி, பெரிய பிளேட்ல வச்சிருவோமா இல்லைன்னா சின்ன பிளேட் இங்க வைக்கிறேன். நீங்க பண்ணி முடிச்ச உடனே அதை சின்ன பிளேட்ல நம்ம டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ண, ரோல் பண்ணலாம். அலுமினியம் ஃபாயில்லாம் நல்லா அந்த ஷேப் வரும். நம்ம இதை எடுத்து குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்டாகவும் வச்சுக்கலாம். நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடியும். கொஞ்சம் நேரம் வச்சு ரோல் பண்ணி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ கொஞ்சம் அதை அப்படியே நம்ம ஷேப் பண்ணோம்னா வந்துடும். ஆமாம், நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல வச்சிருக்கேன். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு டிஷ்யூ தேவைன்னு நினைக்கிறேன். டிஷ்யூ இங்க வைக்கிறேன் பேபி. இப்போ கொஞ்சம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடோம்னா அதனால அந்த பிடிச்சிரும். ஓகே, பிடிச்சிட்டா அந்த நம்ம கட் பண்ணுறது போய் ஈஸியாக வரும். ஃபைன். ஸோ இதை கட் பண்ணிட்டு நம்ம அந்த வெள்ளை எள்ளில் அப்படி பெரட்டி எடுக்கிறது மட்டும்தான். அவ்வளோதான், லைட்டாக மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டா போதும். அவ்வளோ. ஓகே ஃபைன். ஸோ நேத்தி தான் தீபாவளி போச்சு அப்படிங்கறதுனால தீபாவளிக்கு நீங்க இந்த தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டே ஆகணும். இந்த ஸ்வீட் தான் பண்ணீங்களா இல்லை வேற என்ன ஸ்பெஷல் வீட்டில்?
நான் வேற எதுவும் பண்ணல. குலோப் ஜாமுன். ஓகே ஃபைன். அண்ட் குலாப் ஜாமுன் ஒரு யூனிவர்சல் ரெசிபி. ஏன் அப்படின்னா வேலை கொஞ்சம் கம்மி, அதே மாதிரி அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக எடுக்காது இல்லையா, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ப்ரமோஷன்னு நம்ம சொல்லக்கூடாது, ப்ரமோஷன் கிடையாது. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண்டிகை வருதுன்னா வேற யாராவது 1+1 கொடுக்கறதுக்கு முன்னாடி குலாப் ஜாமுன் தான் 1+1 எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது ஸ்பெஷல். ஸோ அதனால 1+1 கிடச்சிச்சுன்னா எல்லாருமே வாங்கத்தான் செய்வாங்க. ஓகே, ஸோ இப்போ ரோல் பண்ண போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோம், அது மட்டும் தான் நமக்கு வேலை அப்படிங்கிறதுனால மேபி இதுலலாம் வேலை முடிஞ்சிருச்சுல, எடுத்து வச்சிடலாமா? ஸோ இது இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஓகேன்னா பண்ணிட வேண்டியதா? ஓகே, ஓப்பன் பண்ணலாம். ஓகே, டிஷ்யூ இருக்கு. இதுக்கு ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கையிலே பண்ணிட்டோமா? கையிலே நான் பண்ணிட்டேன். அதான் இங்கே எடுத்து வச்சு நீங்கள் கேட்பீங்கன்னு பார்த்தேன் நான். இல்லை, நான் கையிலே பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்படி பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில்னு வச்சுங்களேன், உருட்டுறதுக்கு ஈஸியா வரும். இது வச்சு உருட்ட முடியாது. ஓகே, ஃபைன். இதை ஓப்பன் பண்ணிடலாம். தாராளமாக பண்ணலாம். ஃப்ரெஷ் டிஷ்யூ வேணும்னா இங்கே இருக்கு. இப்போ நம்ம வந்து கட் பண்ண போறோம். இது இன்னும் கொஞ்சம் ஆறிச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் சூடாவே இருக்கிறதால நம்ம கட் பண்ணி கடகடான்னு வைக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த ஷேப் கொஞ்சம் மிஸ் ஆகுதேன்னு ஃபீல் பண்ணலாம். பட் வந்துடும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஆறணும், ஆறுனா கரெக்டா வரும். பட் இது வந்து நம்ம ஷேப் ரவுண்ட் ரவுண்டா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஓகே, ஏற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வருது பாருங்க. ஃபைன். இப்போ உருட்டிட்டு இங்கே நம்ம வந்து வெள்ளை எள்ளு வச்சிருக்கோம். இந்த வெள்ளை எள்ளு வச்சிட வேண்டியதா. சுடுது பாருங்க லைட்டா. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணா கரெக்டா வரும். ஓகே, நமக்கு என்ன ஷேப் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் இன்னொரு என்ன ஸ்பெஷல்னா விஷயத்த நான் சொல்லிடுறேன் ரீகேப் பார்க்கறதுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா நம்ம இதில் வெல்லம்லாம் யூஸ் பண்ணும்போது பாகு பார்க்கணும், பாகு கெட்டி ஆகிடும். சில ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் டேட்ஸை மட்டுமே நம்ம எடுத்து டேட்ஸோட ஸ்வீட்னஸை எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது அந்த கெட்டி ஆகிறதுக்கான பதம் கிடையவே கிடையாது. ஏன்னா டேட்ஸ் ஒரு நேச்சுரல் சோர்ஸில் வருது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது சாஃப்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி வைக்கணுன்னாலும் சரி, இல்லை லட்டு மாதிரி வைக்கணுன்னாலும் சரி, எப்படியோ உங்களுக்கு சுகர் ஃப்ரீயாக ஒரு நல்ல விஷயத்த சாப்பிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரீகேப் பார்க்கணும்ல, பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான டேட்ஸ் எடுத்து அந்த டேட்ஸை பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயிலையோ இல்லை பேன்லேயோ தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த டேட்ஸை அதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் இலகணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா பாதாமை சாப் பண்ணுறோம். பாதாமை சாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸையும் அதில் ஆட் பண்ணோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், பிஸ்தா தேவையான அளவுக்கு, உலர்ந்த திராட்சை, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு இடிச்ச மாதிரி இருக்கணும், ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடக்கூடாது. இடிச்ச மாதிரி இருக்கிற இந்த விஷயத்தையும் நம்ம இத்தனை நேரம் குக் பண்ணிட்டு இருந்தோம்ல டேட்ஸை, அது கூட சேர்த்து போட்டு நல்லா அதையுமே கொஞ்சம் அந்த ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு அந்த சூடு காமிச்சிட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே லட்டு மாதிரி ரோல் பண்ணி வச்சிடும். ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த லட்டுவில் கொஞ்சம் ஒரு எஃபெக்ட்காகவும் அண்ட் வெள்ளை எள்ளு நல்லது அப்படிங்கிறதுக்காகவும் அதை போட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் மேலே தூவினாலும் சரி, இல்லை ஒரு பிளேட்டில் போட்டு அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் பெரட்டினீங்கன்னாலும் அது உங்களுக்கு செட் ஆகிடும்.
ஸோ மேலே போட்டு நம்ம அந்த எள்ளை வந்து கார்னிஷ் பண்ணியும் வைக்கலாம். ஸோ இப்போ அதை கார்னிஷ் பண்ணியும் வச்சுட்டாங்க. ஸோ வெள்ளை எள்ளும் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் இதில். ஏன் அப்படின்னா அதோட நன்மையும் சேரணுங்கிறது முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ எடுத்து வச்சுக்கலாமா பேபி? ஓகே. ஓகே, ஸோ ஃபைன். ஒரு காஸ்ட்லியஸ்ட் லட்டு அப்படின்னு சொல்லலாம், அண்ட் காஸ்ட்லி, ஹெல்த்தி, எப்படி வேணா சொல்லலாம். எப்படி சொன்னாலுமே வந்து நமக்கு ஒரு விஷயத்த சாப்பிட வைக்கணும் அப்படின்னா ஒரு 2 வாரத்தை பேசணும். நான் செஞ்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு வீட்டில். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். இந்த லட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைலாக்கே வேணாம். நேராக கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா அவங்களே எதுவுமே சொல்லணும்னா கூட அப்படியே 2 வாயில் எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு டேஸ்டியான விஷயம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ இந்த லட்டு எப்படி செஞ்சோன்னு சொல்லியாச்சு. இந்தாங்க, அப்படியே நீங்க ஒரு லட்டு எடுத்துக்கோங்க, நான் ஒரு லட்டு எடுத்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணிடுவோமா? ஓகே. எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கு. முக்கியமாக என்ன அப்படின்னா நெய்யோட வாசனை, அடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஃபைனாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன்னோட நிறுத்திக்க முடியாது, இன்னொரு பீஸும் வேணும் அப்படின்னு கேட்கணும் போல தோணும் இல்லையா? அப்படி ஒரு ரெசிபி தான் இது. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் நான் தேவி கிருபா வித் பிரியங்கா அண்ட் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பாய்.